Good morning student. அடுத்த டாபிக் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். அதாவது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னு எடுத்து அடித்தா மண்டை உடைஞ்சிருமா, சாஃப்ட் வாட்டர்னு ரொம்ப சாஃப்டாக ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிறீங்களா? அப்படி கிடையாது சார். ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான்ஸ், அந்த வாட்டருடைய ஹார்டு அப்படிங்கிறது வந்து அயான்ஸை பொறுத்து சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஹார்ட் வாட்டர் கண்டெயின் ஹை அமௌண்ட் ஆஃப் மினரல் அயான். மினரல் அயான் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம சொல்லலாம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். மினரல் ஆசிட்டுங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபர் இதெல்லாம் சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ ஹார்ட் வாட்டர் கண்டெய்னிங் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் ஹை அமௌண்ட் ஆஃப் மினரல் அயான்ஸ். ஸோ அந்த மினரல் அயான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் காமன் ஃபவுண்ட் இன் த ஹார்ட் வாட்டர் சாலிபிள் மெட்டல் கேட்டையான். அதாவது என்ன அயான்ஸ் சாலிபிள் மெட்டல் கேட்டையானாக இருக்கும். அது என்னென்னவாக இருக்கும், மெக்னீசியம் அண்டு கால்சியமாக இருக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ ஒரு ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம், மினரல் அயான்ஸ் அதிகமாக இருக்கும். அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா கேட்டையான், தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். மெட்டல் அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் அப்படிங்கிற, அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், R2 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தோ அயான் அலுமினியம் அண்டு மெக்னீசியம் மே ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் சடன் ஏரியா. கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது இருந்தாலும் கூட என்னெல்லாம் இருக்கலாங்கிறாங்க, ஃபெர்ரஸ், அயான், அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் ஆல்சோ ப்ரெசன்ஸ் சடன் ஏரியாவில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சடன் ஏரியா ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டல் சால்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பைகார்பனேட்டு. ஸோ இப்போ ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், மெயினாக உங்களுக்கு மெட்டல் கேட்டையானாக இருக்கும். அது சாலிபிள் சால்ட்டாக இருக்கும். அது என்னவாக இருக்கலாம் உங்களுக்கு பைகார்பனேட்டு ஆர் பைகார்பனேட் அப்படின்னு என்ன சொல்லலாம் உங்களுக்கு குளோரைடு அண்ட் சல்ஃபேட்டு. ஸோ இப்போ ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வாட்டரில் மினரல் அயான்ஸ் அதிகமாக இருக்கும். அது பாசிட்டிவ் ஃபார்மாக இருக்கும். சாலிபிள் சால்ட்டாக இருக்கும். அந்த சாலிபிள் சால்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கலாம், மெக்னீசியம், கால்சியம் மெயினாக இருக்கும். சம் ஏரியாவில் என்ன இருக்கலாம் உங்களுக்கு அயானு, அதுக்கடுத்து பார்த்தா அலுமினியம், மெக்னீசியம் இதுவும் இருக்கும். அதனுடைய சால்ட்டு என்னவா சார் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைகார்பனேட், சாலிபிள் சால்ட்டாக பைகார்பனேட், அப்படி இல்லைனா குளோரைடு சல்ஃபேட்டு. ஸோ இதுக்கு ஃபார்ம் என்னென்னு சொல்லலாம், பைகார்பனேட்டுக்கு CO3 2-, குளோரைடுக்கு Cl-, சல்ஃபேட்டுக்கு SO4 2-, இதெல்லாம் இருக்கும். இப்போ கால்சியம், மெக்னீசியம் எல்லாம் சொன்னோம் இல்லையா, கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம், கால்சியம் சல்ஃபேட்டு இதெல்லாம் சேர்ந்தது ஹார்ட் வாட்டர். அப்படி எந்த ஃபார்ம்லன்னா இது ஈஸியாக வாட்டர் டிசால்வ் ஆகி கரைஞ்சி போயிருக்கிறதுனால இதில் ஈஸியாக கரைஞ்சி போயிடும். கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+ மட்டும் வாட்டர் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. சரி, கொடுத்துருவாங்க பாருங்கள். வாட்டர் மேக்ஸ் வாட்டர் ஹார்ட் வாட்டர். ஸோ இதெல்லாமே அதாவது மெட்டல் கேட்டையானாக இருக்கும். அந்த கேட்டன் எது கூட இருக்குன்னு பைண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா கார்பனேட் இருக்கலாம், குளோரைடு இருக்கலாம், சல்ஃபேட்டு கூட சேர்ந்து இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுனா தான் அந்த வாட்டர் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஹார்ட் வாட்டரை மேக் பண்ணுது அப்படிங்கிறாங்க. வென் ஹார்ட் வாட்டர் இஸ் பாயில்டு, இந்த ஹார்ட் வாட்டர் நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா கார்பனேட் பாயில்டு கார்பனேட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் பிரசன்ட் கெட் பிரிசிபிடேட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஹார்ட் வாட்டரில் பைகார்பனேட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்ன சார் டிஃப்ரெண்ட்டு கார்பனேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்டுக்கு HCO3 இருக்கும். பைகார்பனேட்டுக்கு HCO3- பைகார்பனேட். கார்பனேட் அப்படிங்கிறது CO3 2-, கார்பனேட். இந்த H+ இதனால் ஒரு மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ H+ன்னு போடுவோமா, இப்போ H+ போட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நியூட்ரல் ஆயிரும். அப்போ ஒரு மைனஸ் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இந்த H+ இல்லாதனால இங்கே 2- சொல்கிறோம். இங்கே H+ இருக்கிறதுனால ஒரு மைனஸ் குறைஞ்சி மைனஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹார்ட் வாட்டர் பாயில்டு, இப்போ ஹார்ட் வாட்டர் பாயில் பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு இருக்குது பைகார்பனேட் இல்லையா. அந்த பைகார்பனேட் என்னவா மாறுன்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு கார்பனேட்டாக மட்டும் இருக்கும் அப்படிங்கிறாங்க, கார்பன் டை ஆக்சைடாக மட்டும் இருக்குங்கிறாங்க. சரி, பாயில்டு கார்பனேட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் பிரசன்ட் கெட்ஸ் பிரிசிபிடேட்டு. ஸோ கார்பனேட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, என்னவா இருக்குது கார்பனேட், ஹைட்ரஜன் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு கார்பனேட் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாயில்டு கார்பனேட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட் பிரசன்ட் இன் கெட் பிரிசிபிடேட்டு. ஸோ அப்போ பைகார்பனேட்டாக மாறினா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு கார்பனேட் மட்டும் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, பிரிசிபிடேட்டாக இருக்குதுங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் இது வரைக்கும் பார்த்தோன்னா ஹார்ட் வாட்டர். ஸோ இப்போ ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா த வாட்டர் கண்டெய்னிங்
கேட்டியானிக் அயான்ஸ் மோஸ்ட் காமன் கேட்டியானிக் அயான்ஸ், அதாவது பாசிட்டிவ் அயான் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா கால்சியம் அண்டு மெக்னீசியமாக இருக்கும். அது சால்ட் என்னவாக இருக்கலாம், பைகார்பனேட்டு, குளோரைடு, சல்ஃபேட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும் உங்களுக்கு, இப்போ பைகார்பனேட் இருக்குது அப்படின்னா வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு கார்பனேட்டாக பிரிச்சுட்டு கீழே போய் செட்டில் ஆகிடுது. அதுதான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. இதே சாஃப்ட் வாட்டர் அப்படின்னா இங்கே கீழே கொடுக்கும் ஆன் த அதர் ஹேண்ட். ஸோ ஆன் த அதர் ஹேண்ட் சாஃப்ட் வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் சால்யூபிள் சால்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னே ஹார்ட் வாட்டரில் பார்த்தோம்னா என்னது சால்யூபிள் ஆகக்கூடியது சல்ஃபேட்டு, குளோரைடு, அதுக்கடுத்து கார்பனேட், இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் சால்யூபிள் சால்ட்டு, வாட்டர் ஃப்ரீயாக இருக்கும். என்ன சால்யூபிள் சால்ட் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம். இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கார்பனேட்டு CO3 2- அண்டு Cl-, அதுக்கடுத்து SO4 2-. இதெல்லாம் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அண்ட் அதர் கேன் வாட்டர் ஃப்ரீ ஃப்ரம் சால்யூபிள் சால்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம், கால்சியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, இதெல்லாம் வாட்டரில் சால்யூபிள் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சாஃப்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. மெக்னீசியம் இஸ் கால்டு சாஃப்ட் வாட்டர். சரிங்களா? சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர் பார்த்துக்கோ. 2 மார்க் 1 மார்க் கேட்கலாம். இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 2 டைப்பு. ஸோ இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்டு பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. டெம்பரரி ஹார்ட்னஸ், பர்மனன்ட் ஹார்ட்னஸ். இப்போ ஃபஸ்ட்டு டெம்பரரி ஹார்ட்னஸ் பார்க்குறோம். அது எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி வாட்டரை கொண்டு வரலாம்னு பார்க்குறாங்க. ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் இட்ஸ் ரிமூவல். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா So temporary hardness is primarily due to the presence of soluble bicarbonate. ஸோ முன்ன பார்த்தோம் 3 சால்ட் பார்த்தோம். என்னது, கார்பனேட்டு, சல்ஃபேட்டு, குளோரைடு. அதில் டெம்பரரி ஹார்ட்னஸ் மேக்கப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் மட்டும்தான். டெம்பரரி ஹார்ட்னஸ் primarily due to the presence of soluble bicarbonate salt. பைகார்பனேட் சால்ட் ஆஃப் மெக்னீசியம் அண்டு கால்சியம். சரியா? 3 அயான்ஸ் பார்த்தோம், குளோரைடு, சல்ஃபேட்டு, கார்பனேட்டு. இதில் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் இருந்துச்சுன்னா அது வந்து டெம்பரரி ஹார்ட்னஸாக இருக்கும். வாட்டர் வந்து டெம்பரரி ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பைகார்பனேட், மெக்னீசியம் அண்ட் கால்சியம். திஸ் கேன் பி ரிமூவ்டு பை பாயிலிங் த ஹார்ட் வாட்டர் ஃபாலோடு பை ஃபில்ட்ரேஷன். ஸோ ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா மாதிரி எல்லாமே எவாப்ரேட் ஆகும். அதனை ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா என்ன கார்பனேட் எல்லாமே வெளியே போயிட்டு பியூர் வாட்டராக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபில்ட்ரேஷன். அப்பான் பாயிலிங் தி சால்ட் டீகம்போஸ் இன்டு இன்சால்யூபிள் கார்பனேட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, கார்பனேட் வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு இன்சால்யூபிள் கார்பனேட்டாக மாறுதுங்க. தட் இஸ் CA இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், CaCO3. கால்சியம் பைகார்பனேட்டு அதை ஹீட் பண்ணுறோம், வாட்டர் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடாக போயிட்டு மீதி நம்ம கால்சியம் கார்பனேட் மட்டும் கிடைக்குது. இது இன்சால்யூபிள் பைகார்பனேட் அப்படிங்கிறாங்க. அப்பான் பாயிலிங் தி சால்ட் டீகம்போஸ் இன்டு இன்சால்யூபிள் கார்பனேட்டாக இருக்குது, which leads to their precipitation. இதை precipitate எடுத்துக்கலாம் அப்படிங்க. The magnesium carbonate thus formed further hydrolysis. ஸோ இந்த மெக்னீசியம் கார்பனேட் இருக்குங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. இது 2 எதுவும் எடுத்துக்கலாம். கார்பனேட் thus formed further hydrolysis. அப்படிங்கிறது வாட்டரை ஆட் பண்ணிக்கிறது. அந்த சால்ட் நம்ம வாட்டரை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட் வருது டீகம்போஸாக மாறிட்டு ஹைட்ராக்சைடாக மாறுது அப்படிங்கிறாங்க. ஹைட்ராலைசிஸ் டு கிவ் த இன்சால்யூபிள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாக மாறுது அப்படிங்க. இப்போ புரியுதுங்களா? அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா த வாட்டர் கண்டெய்னிங் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட் ஆஃப் பைகார்பனேட்டு. ஸோ பைகார்பனேட்டைய கால்சியம் மெக்னீசியம் சால்ட் தான் உங்களுக்கு டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ஹீட்டிங். நல்லா ஹீட் பண்ணோம்னா என்ன மாறும், வாட்டர் மேலே ரிமூவ் ஆகிட்டு கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட்டாக மாறுது. இது இன்சால்யூபிளாக இருக்கும், இது கீழே செட்டில் ஆகுது. ஸோ இது மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்ம ஹைட்ராலைஸ் பண்ணும்பொழுது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை மாறிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இது மூலிமா என்ன பண்ணலாம், டெம்பரரி ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட்டு. முன்னாடி சொன்ன இல்லையா, கார்பனேட்டுக்கு CO3 2-, இங்கே பைகார்பனேட் இருக்கிறனால என்னது HCO3-. ஸோ கால்சியத்துக்கு வேலன்ஸ் 2, Ca 2+, இங்கே நம்ம HCO3- பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே 2+ இருக்குது, இங்கே 2+ இருக்குது,
இங்கே 2+ இருக்குது, இங்கே 1- இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே 2 மோல்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 2 மோல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னது, இங்கே 2 போட்டுக்கலாம். 2 போட்டிங்கன்னா Ca2+ + 2HCO3 அதான் ஆட் பண்ணிங்கன்னா அது CaHCO3 ட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பாருங்கள். சரிங்களா, CaHCO3 ட்வைஸு. இதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா கார்பனேட் இது எப்படி சேர்ந்து ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், கால்சியம் HCO3 HCO3 வெளியிட்டோமா, நமக்கு என்ன வேணும், கார்பனேட் வெளியே போயிடுச்சு இல்லையா. இப்போ இதில் நீர்மூல வாட்டர் மாலிகுல் வெளியே இருக்குங்க. ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் அப்படின்னா HC, இதில் ஒரு ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்குவாங்க. H2 வெளியே போயிடுச்சா, 2 H ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சு. சரியா, மீதி இதில் என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, CO2 வெளியே வந்துச்சா, ஒரு H2O போயிடுச்சு, ஒரு CO2 போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, CaCO3 கிடச்சிச்சா. இதுதான் சார் ஈக்குவேஷன். சரியா, அதே மாதிரி தான் மெக்னீசியத்துக்கும். ஸோ மெக்னீசியம் அதே மாதிரி தான் சார். என்னது, வாட்டர் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு மெக்னீசியம் கார்பன் பண்ணி கிடைக்குது. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், இஸ் மெக்னீசியம் கார்பனேட் ஃபர்தர் ஹைட்ராலிசிஸ் அடிஷன் வாட்டர். ஸோ இப்போ இது இங்கே எப்படி சார் மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி எழுதலாம, H(OH) எழுதலாமா, ரைட்டா. ஸோ அப்போ நமக்கு ஹைட்ராக்சைடுக்கு OH வேணும். இங்கேருந்து ஒரு ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாறும், MgOH ட்வைஸு ஒரு CO2 வெளியே போயிடுச்சு. ஒரு ஆக்சிஜன் இங்கே ஹைட்ரஜனுக்கு வந்துடுச்சு, மீதி இங்கே என்ன இருக்கும், CO2 மட்டும்தான் இருக்கும். சரியா, ஸோ அந்த CO2 தான் இங்கே எழுதியிருக்காங்க. இந்த CO2 ஷிஃப்டட் டு CO2 கேஸாக மாறி வந்துடுச்சு. மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு OH அல்லது இந்த ஹைட்ரஜன் 2 OH, அப்போ MgOH ட்வைஸ்ன்னு எழுதியிருக்காங்க. புரியுதா. இப்போ கால்சியம் பைகார்பனேட்டு மெக்னீசியம் பைகார்பனேட் ஹீட் பண்ணோன்னா கால்சியம் கார்பனேட்டாகவும் மெக்னீசியம் கார்பனேட்டாகவும் மாறுது. திஸ் மெக்னீசியம் ஆர் கால்சியம் கார்பனேட் ஃபாலோடு பை ஹைட்ராலைசிஸ் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடாக கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஸோ ஈக்குவேஷன் புரியுதுங்களா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்குங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ரிசல்ட்டிங் precipitate கேன் பி ரிமூவ்ட் பை ஃபில்ட்ரேஷன். ஸோ இப்போ இது ஃபில்டர் ஆகிடுச்சு, கீழே precipitate செட்டில் ஆகிருக்கும். சரியா, செட்டில் ஆகி நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா இதை அன்வான்டட் ஸ்பீஷியஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூர் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இதுவே வந்து வேறு மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ்லி we can use Clark மெத்தடு. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க சார். வாட் இஸ் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஹவு இட் இஸ் ரிமூவ்டுன்னு கேட்கலாம் இல்லையா. கிளார்க் மெத்தட், எக்ஸ்பிளைன் த கிளார்க் மெத்தட் ரிமூவல் ஆஃப் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். சரியா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒன்று பார்த்துக்கோங்க, ஈக்குவேஷன் மெயினாக தியரியை விட ஈக்குவேஷன் ஃபுல்லாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க சார். ஒன் டைமுக்கு அதேமாரி படிக்கிறத விட எழுதி பார்க்குறது முக்கியம். ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமுக்கு 5 டைம் எழுதி பார்க்குறது, ஒரு டைம் நீ 10 டைம் 5 டைம் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, சொல்லிக்கிட்டே எழுதி பாருங்கள். CaHCO3 ட்வைஸு, CaCO3 + H2O இது அப்படியே சொல்லி பாருங்கள். நீங்கள் கால்சியம் பைகார்பனேட்டு H2O CO2 அப்படி சொல்கிறத விட கால்சியம் பைகார்பனேட் CaHCO3 ட்வைஸு, கால்சியம் கார்பனேட் CaCO3 H2O வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு ஃபார்முலாவும் மெமரி ஆகும், ஈஸியாக ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். சரிங்களா, அதை பார்த்துங்க. ஆல்டர்னேட்டிவ்லி we can use Clark method in which calculate amount of lime is added. ஸோ இப்போ லைம் அப்படிங்கிறது லைம் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு இங்கே கொடுத்துருக்காங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் we can யூஸ் Clark மெத்தடு. இந்த மெத்தட் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தோன்னா அதே கால்சியம் பைகார்பனேட்டு இல்லை மெக்னீசியம் பைகார்பனேட் எடுத்துக்கிட்டு லைம் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. லைம் வாட்டர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மாறிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ கால்சியம் பைகார்பனேட்டு கால்சியம் ஹைட்ரேட் ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன கிடையாது, கால்சியம் கார்பனேட் 2 மோலார் 2 கால்சியம் இருக்கா, இங்கே ஒரு கால்சியம் 2 கால்சியம் இருக்குது, 2 கால்சியம் போட்டாங்க. அடுத்து இங்கே CO3 2 இருக்கு இல்லையா, ஸோ CO3 ட்வைஸ்ன்னு போட்டாங்க, CO3 2. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 OH இருக்குது இல்லையா. ஸோ இந்த 2 OH இங்கே என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்கா. இந்த OH எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த OH கால்சியம் OH எழுதிக்கலாமா.
கால் CaOH ட்வைஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, HCO3 இருக்கு இல்லையா, இங்கே CO3 HCO3 ட்வைஸ்ன்னு இருக்குங்க. ஸோ இந்த CO3 ட்வைஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த கால்சியத்துக்கும் இந்த கால்சியத்துக்கும் போச்சு அப்படின்னா 2CaCO3 எழுதிடலாமா. மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இந்த 2 ஹைட்ரஜன். ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்றோம், இதுக்கு ஒரு ஹைட்ரஜனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்னது H2O 2 H2 வந்துருச்சுங்களா. இப்போ புரியுது ஈக்குவேஷனு. அப்போ HCO3 ட்வைஸு ப்ளஸ் CaOH ட்வைஸு இந்த 2 ஹைட்ரஜனும் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்னா OHக்கு ஷிஃப்ட் ஆகுது. CO3 ட்வைஸ் ரெண்டுமே என்னது இந்த 2 கால்சியத்துக்கு வந்து சேர்ந்துட்டு 2CaCO3 2H2O கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு கால்சியம் கார்பனேட் வாட்டர் மாலிகுல் இருக்குது. அதுவே மெக்னீசியம் பைகார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. 2 மோல் கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இது உங்களுக்கு கிளார்க் மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்குது. ஸோ இப்போ ஹார்ட் வாட்டருக்கு என்ன சார் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா த அயான்ஸ் ஆஃப் பைகார்பனேட்டு சல்ஃபேட்டு குளோரைடு இது மூணையும் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் அப்படிங்கிறது டெம்பரரி ஹார்டாக போயிடுச்சு. மீதி 2 சல்ஃபேட்டு குளோரைடு மட்டும் தான் இருக்குது. அதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ பர்மனன்ட் ஹார்ட்னஸ் hardness of water is due to the presence of soluble salt of magnesium and calcium. So permanent hardness of water is due to presence of soluble salt of magnesium and calcium in the form of chloride and sulfate. சரியா, முன்னே பார்த்து கார்பனேட்டு பைகார்பனேட் அப்படிங்கிறது டெம்பரரியாக இருக்குது. இது பர்மனெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா soluble salt of magnesium and calcium in the form of sulfate or chloride ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறாங்க. It can be removed by adding washing soda. வாஷிங் சோடாங்கிறது சோடியம் கார்பனேட் Na2CO3 sodium carbonate which is reactive with this metal calcium and magnesium. Chloride and sulfate in the hard water is to form insoluble bicarbonate. இன்சாலிபிள் கார்பனேட்டாக மாறுது. சரி, இப்போ இது ரெண்டுமே என்னது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சோடியம் கார்பனேட்டை போடுறோம், அதாவது வாஷிங் சோடாவை போடுறோம். அது என்ன மாற்றிதுன்னா மெட்டல் கார்பனேட்டாக மாறுது, அதாவது டெம்பரரி கார்பனேட்டாக ஃபஸ்ட்டு மாறுது. இது பர்மனன்ட் ஹார்ட் வாட்டரு. இதுக்கு நம்ம என்னத்தை வாஷிங் சோடா ஆட் பண்ணும்போது டெம்பரரி ஹார்ட் வாட்டராக மாறுது. அதை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்தோம் அந்த மெத்தட் அப்படியே இங்கே கொண்டு வரலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் எம் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் ஆர் மெக்னீசியம் சொல்கிறாங்க. சரியா, MCl2 மெக்னீசியம் குளோரைடு ஆர் கால்சியம் குளோரைடு. இங்கே மெக்னீசியம் சல்ஃபேட் ஆர் கால்சியம் சல்ஃபேட், மெட்டல் சல்ஃபேட்டு மெட்டல் குளோரைடு சிம்பிளாக சொல்லலாம். மெட்டல் சல்ஃபேட் மெட்டல் குளோரைடு டேக் டு சோடா வாஷிங் சோடா சோடியம் கார்பனேட்டு. ஸோ இந்த சோடியம் கார்பனேட் கூட போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, மெட்டல் கார்பனேட்டு கிடைக்குது, 2NaCl கிடைக்குது. இங்கே குளோரைட் இருக்கிறனால சோடியம் குளோரைடு கிடைக்குது, சல்ஃபேட் இருக்கிறனால சோடியம் சல்ஃபேட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி டெம்பரரி ஹார்ட்னஸாக மாறியாச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹீட் பண்ணிவிட்டு ஹைட்ராக்சைடு லைம் வாட்டர் போட்டு ஹீட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். In another way to soften the hard water by using a process called ion exchange. ஸோ இதில் இன்னொரு மெத்தடு. சரியா, அதில் பார்த்தீங்கன்னா கிளார்க் மெத்தடு, இன்னொரு லைம் வாட்டர் ஆட் பண்ணி பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் சோடா, இன்னொரு மெத்தட் அது அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடு. ஸோ அந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறது கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறது. தட் இஸ் ஹார்ட்னஸ் கேன் பி ரிமூவ் பை பாசிங் த்ரூ ஏ அயன் எக்ஸ்சேஞ்ச் பெட்டு. அயன் எக்ஸ்சேஞ்ச் பெட் அப்படிங்கிறது பின்னாடி டயக்ராம் இருக்காது பார்த்துக்கலாம். லைக் ஜியோலைட் ஆர் காலம் கண்டெய்னிங் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். ஜியோலைட்டுங்கிறது கேட்டலிஸ்ட் ஆர் காலம் கண்டெய்னிங் அயன் எக்ஸ்சேஞ்ச் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜியோலைட்ஸ் ஆர் ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிக்கேட்டு. ஜியோலைட் அப்படிங்கிறது 1 மார்க் கேட்பாங்க, 1 மார்க் சார் வீடாக கேட்பாங்க. ஜியோலைட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இட்ஸ் ஏ ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிக்கேட். ஜென்ரல் ஃபார்முலா NaOAl2O3 XSiO2 YH2O. இந்த XYக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸுங்கிறது பார்த்தா 2 to 10, ஒய்ங்கிறது 2 to 6. இதுதான் உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஜியோலைட் கண்டெய்னிங் ஹவு மெனி வாட்டர் அண்ட் சிலிக்கேட் மாலிகுல் கேட்டுட்டு XY கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா 2 to 10, ஒய்ங்கிறது வாட்ரு 2 to 6 வரைக்கும் இருக்குது.
ஸோ இதை உங்களுக்கு 1 மார்க் வேணும் கேட்பாங்க. இந்த பார்ட் நோட் பண்ணி 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் ஒன். அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் ஜியோலைட்டு. ஜியோலைட்டு ஜென்ரல் ஃபார்முலா சோடியம் அலுமினியம் சிலிக்கேட்டு. என்ன ஃபார்முலா NaOAl2O3 XSiO2 YH2O. வேறு எக்ஸுங்கிறது 2 to 10, ஒய்ங்கிறது 2 to 6. இது மெயினாக பார்த்துக்குவோம். ஜியோலைட் ஹேஸ் அ போரஸ் ஸ்ட்ரக்சர். போரஸ் அப்படிங்கிற பார்த்தா ஹோல்ஸ் இருக்கக்கூடியது. நம்ம சலடை மாவு சிலிக்க சலடை இருக்குங்களா, அது சொல்லலாம். இல்லை இந்த மட்டி பேப்பர்னு சொல்ல முடியாது, அதையும் சொல்லலாம். அது மெயினாக எடுத்துக்கலாம். போரஸ் ஹோல்ஸ், அதில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, ஈஸியாக வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடியதெல்லாம் இல்லையா, அது சொல்கிறாங்க. ஜியோலைட் ஹேஸ் அ போரஸ் ஸ்ட்ரக்சர் இன் விச் த மோனோவேலன்ட் சோடியம் அயான் ஆர் லூஸ்லி ஹெல்ட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் வித் ஹார்னஸ்ஸு. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜியோலைட் ஹேஸ் அ போரஸ் ஸ்ட்ரக்சரு. போரஸ் ஸ்ட்ரக்சரு இந்த மோனோவேலன்ட் சோடியம். இந்த மோனோவேலன்ட் சோடியம் அப்படிங்கிறது சோடியத்துக்கு என்னது ஒரே ஒரு வேலன்ஸ் மட்டும்தான் இருக்கும், Na+ மட்டும் தான். டைவேலன்ட் அப்படின்னு 2+ தான் இருக்கிறது. கால்சியம் மெக்னீசியம் 2+ஆக பார்த்துருக்கோம். பட் சோடியம் என்னது ஒரு ப்ளஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இது மோனோவேலண்ட் ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ மோனோவேலண்ட் சோடியம் லூஸ்லி ஹோல்டட் ஆன் த எக்ஸ்சேஞ்சு. அப்போ இங்கே எங்கே இருக்குன்னா சோடியம் வந்து லூஸ்லி பாண்டடாக இருக்கும். ஏன் சார் அப்படி லூஸாக இருக்குன்னு பார்த்தோன்னா கால்சியம் மெக்னீசியம் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஆனால் லூஸ்லி பாண்டடாக இருக்குது. ஸோ ஈஸியாக அந்த மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது, அயன் எக்ஸ்சேஞ்சாக மாறுது. with hardness producing the metal ion M. அந்த Mங்கிறது calcium magnesium in water. The complex structure can conveniently be represented as a Na2Z. Zங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோலைட் தான் Zங்கிறது. சரி, அதான் NaOAl2O3 கொடுத்துருங்க இல்லையா. இந்த டோட்டல் ஃபார்முலா எல்லாமே என்னது Zங்கிற ஃபார்ம் வந்துடுது. சரியா, ஃபஸ்ட்டு என்னது Na2Z இருக்குது. மெட்டல் 2+ கால்சியம் மெக்னீசியம் ஆட் பண்ணும்போது என்னவா மாறுது, MZ மாறிட்டு Na2+ மாறிடுது. when executed the material can be regenerated by treating with aqua sodium chloride. ஸோ இந்த ரீஜனில் இருக்கா Na2 என்ன இருக்குது உங்களுக்கு மெட்டல் இந்த இடம் இருக்குது. ஸோ இந்த மெட்டலில் மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு சோடியம் ஆட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட்டிங் வித் aqua sodium chloride. சோடியம் குளோரைடு போட்டு நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பழைய மெட்டல் அப்படியே நமக்கு அயன்ஸ் அப்படியே கிடச்சிடும் அப்படிங்கிறாங்க. த மெட்டல் அயான் கால்சியம் டு கேட்ச் in the zeolite or resin are released and they are get replenished with sodium ion. ஸோ இப்போ மேலே பாருங்கள், இந்த ரியாக்ஷன் அப்படியே தலையிலங்க வரும், ரிவர்சபிளாக வரும். Na2Z + M2+. ஸோ இந்த Na2 இருக்கிறதால M2+ வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு MZ + 2Na+ கிடைக்குது. ஸோ அதே தான் இங்கே MZ + 2NaC இந்த ரீஜனில் நம்ம அக்வா சோடியம் குளோரைடு ஆட் பண்ணுற சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா Na2Z என்னது மெட்டல் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. மறுபடியும் அது உங்களுக்கு ஹார்ட் வாட்டராக பர்மனெண்ட் ஹார்ட் வாட்டராக மாறிடுது அப்படிங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், க்ரீன் கலரில் 6 டாட் இருக்கா, 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இது மோனோவேலன்ட், இது கால்சியம் மெக்னீசியம் டைவேலன்ட். ஸோ இப்போ என்ன 1 2 சேர்ந்து ஒரு கால்சியமாக இருக்கும், 3 4 சேர்ந்து ஒரு கால்சியம், 5 6 சேர்ந்து ஒரு கால்சியம். ஸோ டோட்டலாக 3 இருந்தால் போதும் இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 3ங்கிறது பைவேலண்ட். சரியா, ஸோ அந்த கீழே ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இந்த Na+ கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாறலாம், கால்சியம் மெக்னீசியம் மாறலாம். இது ரெண்டு வந்து கால்சியம் மெக்னீசியம் மாறலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்சியம் 2+. சரியா, இந்த 2 பாண்ட் எடுத்து 2 சோடியம் ரிமூவ் பண்ணிவிட்டு கால்சியம் இந்த அட்டாச் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான் சார் ஸ்ட்ரக்சர். சரி, மீதெல்லாம் அது சேர்ந்து அதிரிக்டிவாக தான், அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா, அடுத்து பாருங்கள் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் அப்படி ரொம்ப வெயிட்டாக இருக்குது மாஸ் அப்படின்னா அது கிடையாது, மாஸ் நம்பர் மட்டும் அதிகமாக இருக்கும். ஹைட்ரஜன் மாஸ் நம்பர் இங்கே ஹைட்ரஜன் 1 1ன்னு சொல்லுவோம், இங்கே என்ன இருக்கும் ஹைட்ரஜன் 1 2 இருக்கக்கூடிய தான் ஹார்ட் வாட்டர், ஹெவி வாட்டர். அதாவது ஆக்சைடு ஆஃப் டியூட்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி வாட்டர் due to O is the oxide of heavy hydrogen. Heavy hydrogen oxide தான் உங்களுக்கு ஹெவி வாட்டர் அப்படிங்க. One part of heavy water is present in
5000 பார்ட் ஆஃப் ஆர்டினரி வாட்டர். அப்போ 5000 பார்ட் ஆர்டினரி வாட்டரில் ஒரே 1% மட்டும்தான் உங்களுக்கு அது ஹெவி வாட்டர் இருக்குது அப்படிங்க. புரியுதா? அதாவது 5000 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு D2O இருக்கும், மீதி எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு H2Oவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆர்டினரி வாட்டர். இட் இஸ் மெயின்லி அப்டைன்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மெயின்லி எப்படி மெயினாக அப்டைன்ட் ஆகுன்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் பை எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? as D2O does not undergo electrolysis easily. அதே மாதிரி பார்த்தா டியூட்டர் ஆக்சைடு தான் ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது ஈஸியானது எலக்ட்ரோலைசிஸ் ஈஸியாக வந்து வாட்டர் மாதிரி ஈஸியாக எலக்ட்ரோலைசிஸ் இன்வால்வ் ஆகாது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து D2O is a colorless ப்ராப்பர்ட்டிஸ். D2O is a colorless, waterless and tasteless liquid. However, there is a marked difference between physical and chemical properties வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர் as on the table. இங்கே 107 பக்கம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 107 பக்கத்தில் ஒரு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்திருப்பாங்க, அதை பார்த்துக்குவாங்க. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வாட்டர் அண்ட் ஹெவி வாட்டர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? டியூட்டர் ஆக்சைடு D2O is colorless, waterless and tasteless liquid. However, the marked difference between physical and chemical properties given the table 107 அந்த 4.2 கொடுத்துருங்க, அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஹெவி வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா chemical properties when compound containing hydrogen are treated with D2O, hydrogen undergo an exchange for deuterium. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், டியூட்ரியம் வந்து ஒரு டியூட்ரியம் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹைட்ரஜனுக்கு போய் ஆட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு டியூட்ராக்சைடு. ஸோ இதில் பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு 2 மோல் இருக்குது, Na2 இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வராது, கேன்சல் பண்ணிடுங்க, இந்த 2 உங்களுக்கு வராது. சரியா? இப்போ NaOH D2O நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ஹைட்ரஜனை வந்து ஒரு டியூட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த என்னது ஒரு ஹைட்ரஜனை ஒரு டியூட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் இருக்கிறதால போய் டி போய் ரீப்ளேஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த இந்த இடத்துல பாருங்கள் டின்னு வச்சுக்கலாமா, D2Oவை. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் போய் ரீப்ளேஸ் ஆகிட்டு டி வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ NaOD இந்த மீது என்ன இருக்குது, இந்த ஹைட்ரஜனை போய் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா HOD. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் சார் ஹெவி வாட்டரில் ஒரு பார்ட்டு ஹைட்ரஜன் ஒரு பார்ட் ஆக்சிஜன் எனது டியூட்ரியம் கூட சேர்ந்துருக்கு. புரியுதா? அந்த 2 வந்து வராது, கேன்சல் பண்ணிடுங்க. NaOH treated with deuter oxide. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் 1 ஹைட்ரஜன் பை 1 டியூட்டீரியம் டி. சரி, அப்போ DHOD NaODன்னு கிடைக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் HCl. இங்கே என்னது இந்த டி வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா DCl HODன்னு கிடைக்கும். சிமிலர்லி இங்கே அதே தான் 4DTO NH4Cl. ஸோ இந்த 4D2ஓங்கிறது 8D இருக்குது, 4D வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா ND4Cl, மீதி எனக்கு 4HODன்னு நமக்கு கிடைக்கும். சரியா? Okay, this exchange reaction useful to determine the number of ionic hydrogen present in given compound. இது 1 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க சார். This exchange reaction are useful to determine the number of ionic hydrogen present in given compound. ஸோ ஒரு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளோ அயானிக் ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. விச் மெத்தட் யூஸ் டு டிட்டர்மைன் அயான் present in the given compound பார்த்தீங்கன்னா என்னது டியூட்டரியம் ரியாக்ஷன் இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் when D2O is treated with hypophosphorus acid அப்படிங்கிறது H3PO2. சரி, H3PO2 இதே H3PO3 பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பரஸ் ஆசிட். H3PO4 அப்படின்னு பாஸ்போரிக் ஆசிட், அதை 12th பார்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டும் பாருங்கள், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H3PO2. சரியா? இது கூட ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ H2
DPO2 HDO அப்படின்னு கிடைக்கிது. ஏன் சார் அப்படின்னு பார்த்தோன்னா மீதி என்ன இருக்கும், ஆக்சிஜன் கம்பைன் ஆகிட்டு ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, சாரி 3 ஹைட்ரஜன், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா OHன்னு போகும், ஒரு ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஹைட்ரஜன் தான் அங்கே ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அப்போ இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ப்ரிப்பேர் சம் டியூட்டீரியம் காம்பவுண்டு. ஸோ இங்கே மோனோ பேசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். only one hydrogen atom is exchanged with deuterium. It indicates that it is a monobasic acid. மோனோபேசிக் ஆசிட் அப்படிங்கிற பேஸ் அப்படிங்கிறது இது எதுக்கும் ரியாக்ட் ஆகும், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் எப்பவுமே எதுக்கும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கொடுத்தா ரியாக்ட் ஆகும். அதனால தான் மோனோபேசிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரிப்பேர் சம் டியூட்டீரியம் காம்பவுண்டு. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரிப்பேர் சம் டியூட்டீரியம் காம்பவுண்டு. அது என்னென்ன காம்பவுண்ட் பாருங்கள். அலுமினியம் கார்பைடு Al4C3, அடுத்து கால்சியம் கார்பைடு, அதுக்கடுத்து கீழே பார்க்கலாம். சம் டியூட்டீரியம் காம்பவுண்டு என்னென்ன காம்பவுண்ட் பாருங்கள். அலுமினியம் கார்பைடு, கால்சியம் கார்பைடு, மெக்னீசியம் நைட்ரைடு, கால்சியம் பாஸ்பைடு. சரிங்களா. இப்போ இதுக்கு எல்லாமே ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா 12D2 இருக்கா. அப்போ 4AlOD3 டியூட்ராக்சைடு, டியூட்ராக்சைடு ஹைட்ராக்சைடுன்னு சொன்னால் இங்கே டியூட்ராக்சைடு, OH ஹைட்ராக்சைடு, இங்கே ODனா டியூட்ராக்சைடு, 3CD4 கிடைக்குது. சரியா. ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த இடத்துல ஹச் போட்டுக்கோங்க. சரியா. 24 ஹச் வரும். ஸோ 24 ஹச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஹச் போட்டிங்கன்னா 3 * 4 12, 3 * 4 12, 24 ஹைட்ரஜன் வந்து இந்த டி இருக்கிறதுல ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்து கால்சியம் கார்பைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு C2D2 மாறுது. சரிங்களா. இங்கே அதேமாதிரி தான் N3 3ND3 மாறிட்டு என்னது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. அடுத்து கால்சியம் பாஸ்பைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுது, கால்சியம் டியூட்ராக்சைடு. சரியா. இந்த டி இருக்கிறதால ஹைட்ரஜன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். இப்படி இல்லைன்னா கேளுங்க. சரிங்களா. என்னுடைய பேர் அரசுகுமார், எனக்கு கான்டெக்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா. அடுத்து யூஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டர் யூஸஸ் என்னென்னு பாருங்கள். ஹெவி வாட்டர் யூஸ்டு வெட்லி யூஸ்டு ஆஸ் ஏ மாடரேட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் ஆஸ் இட் கேன் லோயர் த எனர்ஜி ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரானுடைய எனர்ஜி வந்து குறைக்க செய்கிறது இது பயன்படுது அப்படிங்க. அது மாட்ரேட்டர் இதுக்கு மேலே கேட்பாங்க, ஒரு மாதிரி நியூக்ளியர் மாட்ரேட்டர் அப்படின்னு கேட்பாங்க. சரியா. ஹெவி வாட்டர் இட் இஸ் காமன்லி யூஸ்டு அஸ் ஏ ட்ரேசர் டு ஸ்டடி ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் ஸ்டடி அது என்ன சார் பார்த்தா இப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 எந்த ஸ்டெப்லேருந்து ரியாக்ஷன் இது ப்ராடக்டாக மாறுது, இன்டர்மீடியட் மாறுன்னு பார்க்கணும். அதை சொல்லிட்டு ஸ்டடி ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் மெக்கானிசம் ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன். மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சுவாலஜியில் படிப்பீங்களா, மெட்டபாலிக் ரியாக்ஷனுக்கு இது ஸ்டடி பண்ணுறது யூஸ் ஆகுதுங்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் ஏ கூலன் இன் ஏ நியூக்ளியர் ரியாக்டர் as it absorbs the heat generated. ஸோ இங்கே கூலன் நியூக்ளியர் ரியாக்டருக்கு யூஸ் ஆக ஹெவி வாட்டர். இது யூஸஸ் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோம். 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது, டேரெக்டாகவும் கேட்க சான்ஸ் இருக்குது, 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. சரியா. அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட்டு +-1 இருக்கும், ஹைட்ரஜனுக்கு +1 இருக்கும். அதனால் பெராக்சைடு அப்படிங்குது. அதே ஆக்சிஜன் 2- வந்து ஆக்சிஜன் நம்ம சொல்லுவோம். பெராக்சைடு இஸ் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெராக்சைடு. இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட்டிங் மெட்டல் பெராக்சைடு வித் டைல்யூட் ஆசிட். Is one of the most important peroxide. It is one of the most important peroxide. It can be prepared by treating metal peroxide with dilute acid. Metal peroxide, dilute acid. Dilute acid, sulfuric acid, hydrochloric acid எடுத்துக்கலாம். மெட்டல் பெராக்சைடுங்கிறது பேரியம் பெராக்சைடு, சோடியம் பெராக்சைடு எடுத்துக்கலாம். பேரியம் பெராக்சைடு. ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு H2O2. இது அப்படியே நீங்கள் பாக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. O2 H2O2 BA சல்ஃபேட், பேரியம் சல்ஃபேட். ஸோ அதேமாதிரி இங்கே என்ன இருக்கும், H2O2 போட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது, Na2SO4 சோடியம் சல்ஃபேட்டு, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலு. ஸோ இது இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா இஸ் நவ் ப்ரிப்பேர் எக்ஸ்க்ளூசிவ்லி பை ஆக்சிடேஷன் ஆஃப் 2-alkyl ஆந்த்ராகுயினால். OH குரூப் இருக்கும், அதை வந்து நம்ம இங்கே இருக்கு 2 அந்த ஹைட்ராக்ஸ் 2-alkyl ஆந்த்ராகுயினால்
ஆந்த்ராகுயினோன் கேட்டலிஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்ண அப்படின்னா குயினோன் என்னவா மாறுது உங்களுக்கு குயினோன் என்னவா மாறுது குயினாலாக மாறுது சரியா. ஸோ இது குயினால் மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா குயினோனாக மாறுகிறது. இருபத்தி பாருங்கள் 2 ஆந்த்ராகுயினோன் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜன் பண்ணோம்னா இங்கே கூடிய டபுள் பாண்டு என்னவா மாறுது சிங்கிள் பாண்டு ஹைட்ரஜனாக மாறுது. மாறிட்டு உள்ளே போய் டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டையும் பாருங்கள். உள்ளுக்குள்ளே பாண்டு எதுவுமே இருக்காது, பட் இங்கேனா இருக்குது டபுள் பாண்ட் இருக்குது. இதை டூ அல்கைல் ஆந்த்ராகுயினால் 2 OH கொடுப்போம் ஓஎல் கொடுப்போம். OH கொடுப்போம் என்னது ஓஎல் நம்ம 10th படிச்சிருப்போம் ஓஎல் ஆல்கால். ஆந்த்ராகுயினோன் என்னவா மாறுது குயினாலாக மாறுது. இது மாதிரி ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சிஜன் O2 போட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மாதிரி ரிமூவ் ஆகிரும். இன்னும் 2H ஆந்த்ராகுயினோன் அப்படி கிடைக்குது. இங்கே என்ன ஆகுது இந்த 2 ஹைட்ரஜன் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் H2O2 என்னது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் போட்டதுனால அக்வாஸ் லேயர் ஆர்கானிக் லேயர் போயிடுது. அக்வாஸ் லேயர் H2O2 எடுத்துக்கிறோம். ஆர்கானிக் லேயரு வாட்டர் போட்டு ஆட் பண்ணும்போது ஆர்கானிக் லேயர் அதாவது ஆயிலாக இருக்கும். ஆயில் எப்பவுமே வாட்டர் ஆயில் 2 எடுத்துன்னா ஆயில் மேலே மிதக்கும். அதான் உங்களுக்கு ஆர்கானிக் லேயர் அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. அக்வாஸ் லேயர் கீழே இருக்கும். இன்னும் பிரிச்சு 40% சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு பாருங்கள். Pure hydrogen peroxide is almost a colorless liquid, pale blue, less volatile and more viscous than water. So pure hydrogen peroxide is almost colorless. ஸோ இதனால் கலர்லெஸ் வாட்டர் மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. லிக்விடு பேல் ப்ளூ லைட்டாக இருக்கும். லெஸ் வேலட்டில் அப்படிங்கிறது ஈஸியாக ஆவி ஆகாது. வேலட்டில் அப்படிங்கிறது ஆவியாகக்கூடியது. லெஸ் வேலட்டில் அப்படிங்கிறது ஆவியாகும் தண்ணி குறைந்து காணப்படுகிறது. அண்டு மோர் விஸ்காஸ் தென் வாட்டர். வாட்டரோட கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்குங்கிறாங்க. இப்போ வாட்டர் எண்ணெயை தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். எண்ணெய் கொஞ்சம் திக்காக இருக்கும், வாட்டர் ரொம்ப இருக்கும். ஸோ இன்பிட்வீன் இருக்கக்கூடியதான் விஸ்காஸ் அப்படிங்கிறது. அதுதான் விஸ்காஸ் அப்படிங்கிறது. ஸோ வாட்டரை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு அப்படிங்கிறாங்க சரியா. ஸோ அதுக்கு வந்து 30% சொல்யூஷன் ஆஃப் 30% hydrogen peroxide is marked as 100 volume அப்படிங்கிறாங்க. இது ஒன்று 30% சொல்யூஷன் hydrogen peroxide called 100 volume அப்படிங்கிறாங்க சரியா. hydrogen peroxide indicating that STP value 100 ml of oxygen is liberated by 1 ml of the solution on heating. Hydrogen peroxide indicating that STP value 100 ml of oxygen is liberated by 1 ml of the solution heating. ஸோ hydrogen peroxide ஹீட் பண்ணிங்க அப்படின்னா 100 ஆக்சிஜன் லிபரேட் ஆகிட்டு 1 ml ஆஃப் தி சொல்யூஷன் ஹீட் 1 ml இந்த ஹீட் பண்ணால் 100 ml ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் 1 ml இந்த ஹீட் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறாங்க சரி. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் இது அக்வாஸ் பாருங்கள் 1 ml ஆஃப் இந்த சொல்யூஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹீட் பண்ணேன் அப்படின்னா 100 ml ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகுதுன்னு கொடுக்குறாங்க. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் தி அக்வா சொல்யூஷன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ்லி disproportion to give the oxygen and water. ஸோ இது என்ன சொல்கிறாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு பார்த்தேன் அப்படின்னா அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. ஒன்று ஈஸியாக டீகம்போஸ் ஆகிட்டு வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுறது அப்படி ஸ்பான்டேனியஸ் தானாகவே எந்த ஒரு தூண்டுதல் நாம் தூண்டுதல் இல்லாமல் தானாகவே நடக்கிறது. சரி ரெகுலர் ப்ராசஸ் நாட் பி இன்டியூஸ். இது நம்ம இன்டியூஸ் நம்ம தூண்டணுங்கிறது கிடையாது. சரி டிஸ்ப்ரோபோர்ஷன் டு கிவ் த ஆக்சிஜன் அண்டு வாட்டர் சரியா. இது வந்து என்ன இருக்கும் தானாக ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஆக்சிஜனையும் வாட்டர் மாதிரி ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் இஸ் ஹவவர் ஸ்லோ பட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் when by metal. ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் however slow but இது explosive when catalyzed by metal கூட presence of catalyst போட்டிங்க அப்படின்னா ரியாக்டிவ்னா இருக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் ஸ்டோர் இன் கிளாஸ் கண்டெய்னர். ஸோ இதில் கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இட் டிசால்வ் த ஆல்கலி மெட்டல் டு ஃபார்ம் ஃப்ரம் த கிளாஸு விச் கேட்டலைஸ் த டிஸ்ப்ரோபோர்ஷனல் ரியாக்ஷன். For this reason H2O2 solution are stored in a plastic bottle. ஸோ H2O2 வந்து ஏன் சார் கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்போம். ஒய் H2O2 நான் ஸ்டோர் இன் கிளாஸ் பாட்டில்னு கேட்கலாம். கொஷின் கேட்டாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கேட்டலிஸ்ட் சிலிக்கா இருக்கு இல்லையா, அது போட்டு ரியாக்ட் ஆகிட்டு மெட்டல் கேட்ஸ் அந்த அரிக்கும் அந்த
இந்த கண்ணாடி பாட்டிலாம் அரைச்சிட்டு வெடிக்கும் தன்மையுடையது, ஈஸியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில லேப்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் சால்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அது கரோடாக வரதுங்க அரித்து உங்களுக்கு அந்த பாட்டில் இல்லாமல் போயிடும். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் வச்சு கேட்டலிஸ்ட் டிஸ்ப்ரோபோசல் ரியாக்ஷன். ஸோ என்னது சிதைஞ்சு போகிறது, அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடுகள் எங்களுக்கு கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே இது ஈஸியாக ரியாக்ட் ஆகிறதுனால இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆகுது. அப்போ இது என்னது ஈஸியாக கண்ணாடி பாட்டில் அரிச்சிடும், சிதைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு உங்களுக்கு வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. திஸ் ஃபார் திஸ் ரீசன் H2O சொல்யூஷன் ஆர் ஸ்டோர் இன் ஏ பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டீகம்போசிங் மேலே பார்த்தோம்னா டீகம்போஸ் டு கிவ்ஸ் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். இந்த ரியாக்ஷன் இந்த வாட்டருக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். H2O2 gives H2O of O2. ஸோ இது பண்ணலாம். எப்படி சாப் வந்துன்னா மாலிகுலர் தான் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், 2H2O போட்டிங்கன்னா 2H2O gives 2H2O + O2 போடலாம். இந்த இடத்துல 2 போட்டுட்டு இந்த 2 மட்டும் போடலாம், 2H2O + O2 போடலாம். அது போட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா சரியா. அதை பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஆக்ட் அஸ் போத் as an oxidizing agent and reducing ஏஜெண்ட்டாகவும் இருக்குது, ரெடியூசிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. is usually performed in the acidic medium while the reaction are performed in the basic medium. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் is usually performed ஆக்சிடேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா ஆசிட் மீடியத்தில் நடக்கும். ஆக்சிடேஷன் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா ஆசிட் மீடியத்தில் ஆக்சிடேஷன் நடக்கும், பேசிக் மீடியத்தில் ரிடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பேசிக் மீடியம் ரிடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தோம்னா ரெண்டுமே ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடைசிங் எப்போ நடக்குதுன்னு பார்த்தா பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்டிக் மீடியத்தில், ரிடக்ஷன் எப்போ நடக்குன்னு பார்த்தா பிரசன்ஸ் ஆஃப் பேசிக் மீடியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் கீழே கொடுத்துட்டு அதை பாருங்கள். இன் அசிட்டிக் மீடியம். ஸோ அசிட்டிக் மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா H2O2 + 2H + 2 electron H2O. இது என்ன மீனிங் அப்படின்னா H + மீன்ஸ் அசிட்டிக் மீடியம். என்னது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு 2H + இருக்குது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ இங்கே என்னது 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ வாட்டர் மாலிகுலுக்கு 2H2O 2:1 ரேஷியோ வேணுமா. ஸோ இப்போ 4 ஹைட்ரஜன் வேணும். ஸோ அதனால் இங்கே என்னது உங்களுக்கு 2H + வந்திருக்கு, 2H2O. எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தா +1.77 வோல்ட் கிடைக்குதுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் FeSO4 2 FeSO4 H2SO4 H2O2 போட்டிங்கன்னா FeSO4 த்ரைஸ், இங்கே 2 + 1 3 இருக்கா. ஸோ FeSO4 த்ரைஸ், Fe2SO4 த்ரைஸாக மாறுது, அது H2O மாறுது. இது எப்படி சார் பார்த்தோன்னா Fe2+லேருந்து என்னவா இருக்குது Fe3+ மாறுது. இந்த இடத்துல பேலன்ஸ் ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்களா, அதுதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SO4 2- இருக்குது, SO4 என்ன 2- சொல்லுமா. ஸோ இப்போ 2- 3- மாறுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 3+ இருக்கும், இதுக்கு 2- இருக்குது. Fe2SO4 த்ரைஸ் H2O மாறுது. இது ஆசிட் மீடியத்தில். இதே பேசிக் மீடியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் பேசிக் மீடியம் OH- இருக்கக்கூடியது. ஸோ பேசிக் மீடியத்தில் H2O - OH is O2 H2O 2 எலக்ட்ரானு. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, இங்கேயும் லாஸ் பண்ணுது. ஸோ H2O H2O2- வேணும். இங்கே இருக்குது H2O2 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு ப்ளஸ் கம்மியாக வரும், அப்போ ஒரு மைனஸ். H2O + OH- gives H2O2. H2O 2 electron. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2KMnO4 3H2O2 gives 2MnO4 2MnO2, அடுத்து 2KOH H2O2 H2O 3O2. சரியா. இல்லை பாருங்கள், 2KMnO4 3H2O2 போட்டிங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2 மூணு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது போயிடும். MnO2 2 போட்டிங்கன்னா 2 ஆக்சிஜன் 8 ஆக்சிஜன் வரும். 2MnO2 2KOH மீதி 2H2O + 3O2 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்து யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு.